இயேசு நம்மோடு மிஷனரி திருச்சபை வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த வேளையிலே என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இந்த கிறிஸ்து பிறந்த நாளின் கொண்டாட்டங்கள் உங்களை மகிழ்விப்பதாக. இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே பிறந்த நோக்கம் நிறைவேறும்படியாக தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களை சார்ந்த எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே நான் உங்களோடு கூட ஒரு ஆசீர்வாதமான செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதாகமத்திலிருந்து மத்தேயு எழுதின நற்செய்தியின் புத்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து அதிலிருந்து சில விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நேரமாய் இருக்க போகிறது. வாசிக்க கேட்போமா? மத்தேயு முதல் அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. என கர்மர்களே, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பெயருக்கு முன்பாக இரண்டு நபர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த மண்ணிலே பிறந்த நாளை நாம் கிறிஸ்மஸ் என்று உலகளாவிய கிறிஸ்துவர்கள் இந்த நாளை குறித்து கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் பிறந்தாரா என்று அநேகர் கேட்பதுண்டு. என கர்மியானவர்களே, இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற நாள் காட்டி கேலண்டர் இங்கிலீஷ் கேலண்டர். இதற்கு முன்பாக எத்தனையோ பாரம்பரிய கேலண்டர்ஸ் இருந்திருக்கிறது. இஜிப்சியன் கேலண்டர், ஜூயிஷ் கேலண்டர், ரோமன் கேலண்டர், கிரீக் கேலண்டர் என்று சொல்லி பல பாரம்பரிய நாள்காட்டிகள் இருந்திருக்கிறது. இன்னும் பல வித்தியாசமான நாட்காட்டிகள் இருந்திருக்கிறது. 30 நாட்கள், 28 நாட்கள், 31 நாட்கள் கொண்ட பல நாள்காட்டிகள் இருந்தபடியினாலே சரியாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கணக்கிட முடியாத நிலையிலே இன்றைக்கு வேத பண்டிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நிச்சயம், என்றைக்கு குறிப்பாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நமக்கு தெரியாமல் போனாலும் கூட அவர் பிறந்தார் என்பது உண்மை. ஆகவே முன்னோர்கள், கிறிஸ்துவ முன்னோர்கள் டிசம்பர் 25ஆம் தேதியை அந்த நாளாக குறித்து எல்லாரும் அன்றைக்கு அதை நினைவு கூறுவோம், கொண்டாடுவோம் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். ஆகவே தான் இன்றைக்கு நாம் இதை செய்கிறோம். இல்லை என்றால் ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு நாளை குறித்து கொண்டு வித்தியாசமான நாட்களிலே அதை செய்தால் ஒரு மனம், ஒரு ஒற்றுமை, ஒரு கொண்டாட்டம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக இதை நாம் செய்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா என்பதை நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்ல முடியாவிட்டாலும் ஒன்றை உறுதியாய் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் பிறந்தது உண்மை. அந்த பிறப்பை இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என கண்மையோர்களே, இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு முன்பாக நாம் வாசித்த வசனத்தில் 2 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்து இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவது பெயர் ஆபிரகாம் என்கிற ஒரு பெயர். என கர்மியர்கள், இந்த ஆபிரகாமை குறித்து நாம் வேதாகமத்திலே வாசித்து பார்க்கும்போது அவனை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2-8 வசனங்கள் வாசிக்கும்போது இப்படி சொல்லப்படுகிறது. அவனுக்கு 1 அடி நிலமும் இல்லாதிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 அடி நிலமும் இல்லாமல் வழிப்போக்கனை போல அவன் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அவன் போய்கொண்டே இருந்தான். இரண்டாவதாக அந்த மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் பிள்ளை இல்லாமல் இருந்தான் என்று சொல்லி. இந்த மனுஷனுக்கு கிட்டத்தட்ட 75 வயதுகளாய் இருந்தது. 75 வயதில் இந்த மனுஷனுக்கு 1 அடி நிலமும் இல்லாமல் ஒரு பிள்ளையும் இல்லாமல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் பார்க்கிறோம், அடுத்த 25 ஆண்டுகளுக்குள்ளாக அவன் ஒரு செல்வந்தனாக மாறினான். கணக்கில் அடங்காத ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் மிருக ஜீவன்களும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் அவன் பெற்றிருந்தான். ராஜாக்களுக்கு இணையாக அவனும் ஒரு ராஜாவாய் இருந்தான்.
எந்த ஊரில் போய் தங்கினாலும் அந்த ஊர் ராஜாக்கள் இவனை தேடி வந்து அவனுக்கு முன்பாக அமர்ந்து உடன்படிக்கை செய்வார்கள். அவனோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்வார்கள். சரிசமமாய் உட்கார்ந்து பந்தியிருப்பார்கள், சாப்பிடுவார்கள், பேசுவார்கள். ஒரு அரசனுக்கு ஆபத்து என்று சொல்லும்போது இந்த ஆபிரகாம் போய் அவர்களுக்கு உதவி செய்வான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அடி நிலமும் இல்லாதிருந்த மனுஷனுக்கு கண் பார்த்த பூமியை தேவன் தந்தார். கால் மிதித்த பூமியை தேவன் அவனுக்கு தந்தார். ஒரு பிள்ளையும் இல்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்கு என்கிற ஒரு மகனை தன் மனைவியாகிய சாராள் மூலமாய் தந்தார். அதன் பிறகு ஆகார் என்கிற ஒரு மனைவியின் மூலமாக இஸ்மவேலை தந்தார். அதன் பிறகு இன்னும் அவனுக்கு 3வது ஒரு திருமணம் நடந்தது. அதிலும் கூட அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆகவே யூதர்களுக்கு தகப்பனாய் அவன் மாறினான். கிறிஸ்தவர்களுக்கு தகப்பனாய் ஆபிரகாம் மாறினான். இஸ்மவேலருக்கு தகப்பனாய் ஆபிரகாம் மாறினான். கீழ்திசை தேசத்தாருக்கெல்லாம் தகப்பனாய் அவன் மாறினான். கூட்டி சேர்த்து பார்த்தால் ஒரு பிள்ளையும் இல்லாதிருந்த ஆபிரகாம் தேசங்களுக்கு தகப்பனாய், ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய மனிதனாக அவன் மாறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒன்றுமில்லாத கிழவனாக, ஒன்றுமே இல்லாத, நிலமில்லாத, பிள்ளை இல்லாதிருந்த ஒரு கிழவனாக இருந்த ஒரு ஆபிரகாம் தேவன் தன் கையில் எடுத்த போது அவனை ஒரு மாபெரும் தகப்பனாக, தேசங்களுக்கு தகப்பனாக அவனை மாற்றினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீயும் முதிர் வயதினாலே பலவீனப்பட்டு ஒதுக்கப்பட்டு இனி எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டா என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கலாம். 75 வயது நிரம்பின ஆபிரகாமை தேவன் கையில் எடுத்து அவனை இப்படியாய் தேசங்களுக்கு பிதாவாக, விசுவாசத்தின் தகப்பனாக மாற்ற முடியுமேயானால் உன்னையும் தேவன் கையில் எடுத்து உன்னை கொண்டும் பெரிய சாதனைகளை சாதிக்க முடியும். கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்பது உங்களுடைய வரலாறு தான். உங்கள் வரலாற்றை மாற்றுவதற்காகத்தான் தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பினார். உங்களுடைய, என்னுடைய வரலாறு ஒரு செழிப்பின் வரலாறாக, ஒரு ஜெயத்தின் வரலாறாக, ஒரு வெற்றியின் வரலாறாக, ஒரு உயர்வின் வரலாறாக இருப்பதற்காகத்தான் தேவகுமாரன் இந்த மண்ணிலே பிறந்தார். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற நல்ல செய்தி. இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தி. இதுதான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் செய்தி. கிழவனாயிருந்த ஆபிரகாமுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. இரண்டாவதாக ஒரு பெயரை குறித்து வாசிக்கிறோம், தாவீது என்று சொல்லி. இதே மத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் போது மீண்டுமாக அந்த பெயர் சொல்லப்படும் போது அது தாவீது ராஜா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யார் இந்த தாவீது? 17 வயது நிரம்பின ஒரு தாவீது, தன் வீட்டிலே 7வதாக பிறந்த ஒரு மகன், கடைக்குட்டி, கடைசி மகனாக இருந்தான். மற்ற சகோதரர்களெல்லாம் இராணுவத்திலே சேர்ந்து அவர்கள் யுத்தத்திலே அவர்கள் பங்கு பெற்று கொண்டிருக்கும் போது கடைசி மகனாகிய 17 வயது நிரம்பின இந்த தாவீது அப்பாவினுடைய ஆடுகள் சிலவற்றை வனாந்திரத்திலே மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடையன், ஒரு மேய்ப்பன். பொதுவாக படிக்காவிட்டால் இப்படிப்பட்ட வேலைக்கு அனுப்பிவிடுவார்கள். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளை ஆடு மேய்க்க அனுப்பிவிடுவார்கள். அப்படி அனுப்பப்பட்டவன் தான் இந்த தாவீது. தன் வீட்டிலே பிரயோஜனம் இல்லாதவனாய், மறக்கப்பட்டவனாய், தாயாலும் தந்தையாலும் சகோதரர்களாலும் மறக்கப்பட்டவனாக வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்ப்பதற்காக போனவன் தான் இந்த தாவீது. என கர்மியருளே, தேவன் அந்த தாவீதை தன் கையில் எடுத்தார். வாலிபனாகிய, ஆடு மேய்க்கிறவனாகிய, பிரயோஜனமில்லை என்று ஒதுக்கப்பட்ட ஒரு வாலிபனை தெய்வம் கையிலே எடுத்தார். என்ன நடந்தது? யுத்த காலத்தில் ஒரு அரக்கனை போல் நின்று கொண்டிருந்த கோலியாத் என்கிற ஒரு மனுஷனுக்கு சவாலாக ஒரு மனிதனும் போக முடியவில்லை. கோலியாத் சவாலிடுகிறான், என்னோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவர்கள் யார்? அனுப்புங்கள் ஒரு வீரனை என்று சொல்லி முழக்கமிடுகிறான். 40 நாட்கள் அவனை சந்திக்க ஒருவருமே போகவில்லை. இந்த கோலியாத் வந்து நிற்கும் போதெல்லாம் எல்லாரும் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் தாவீது முதல் முறையாக அவனை சந்தித்த போது துணிந்து போய் அவனை சந்தித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் போவதற்கு முன்பாக அரசனாகிய சவுல் அவனை சந்தித்து சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? தாவீதே, உன்னால் அவனை எதிர்த்து நிற்க முடியாது, உன்னால் அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது. அதற்கு காரணம், நீ இளைஞன், உனக்கு 17 வயது தான் ஆகிறது. ஆனால் அவனுக்கோ உன் வயது அனுபவமாயிருக்கிறது. உனக்கு எத்தனை வயதோ அத்தனை வருடங்கள் அவனுக்கு அனுபவமாயிருக்கிறது. ஆகவே உன்னால் முடியாது என்று சொல்லி, அரசனே,
அவனை ஒதுக்கி தள்ளினான். என கர்மியார்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வாழ்கிற ஊரிலே, உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்கள் அறியாதவர்கள் என்றும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி ஜனங்கள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். உங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்காமல், உங்களை நம்பி எதுவும் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். பயப்படாதிருங்கள். தேவன் தாவீதை கையில் எடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? வெறும் 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு ஒரு கவுனோடு கூட, கையிலே ஒரு மெய்ப்பனுடைய கோலோடு கூட இந்த கோலியாத்தை சந்திக்கும்படி தாவீது சென்றான். அங்கே தன்னுடைய முதல் கல்லை வைத்து அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு அரசனால் செய்ய முடியாததை, போர் வீரர்களால் செய்ய முடியாததை ஒரு வாலிபன், ஒதுக்கப்பட்ட வீட்டாரால் ஒதுக்கப்பட்ட, அரசனாலே ஒதுக்கப்பட்ட ஒரு வாலிபன் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கர்மியானுள்ளே, அவன் போகும்போது அவமானத்தின் சின்னமாக, எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக சென்ற தாவீது வரும்போது ஒரு ஜெயவீரனாக வந்தான். என கர்மியானுள்ளே, அந்த பெயர் தாவீது ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மெய்ப்பனாய் இருந்தவனை தேவன் தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தினார். என கர்மியானுள்ளே, இன்றைக்கு வாலிபர்களே, உங்களையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததற்கு காரணம் உங்களையும், ஒதுக்கப்பட்ட உங்களையும் ராஜாக்களாக, ராணிகளாக மாற்றுவதற்காகத்தான். உங்களுடைய அவமானத்தை நீக்கி, உங்களுடைய லட்சைகளை நீக்கி, மனிதர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற தவறான அபிப்பிராயங்களை நீக்கி, அசட்டைகளை நீக்கி, உங்களால் முடியாது, உங்களால் இயலாது என்கிறதான சோர்வின் சொற்களை நீக்கி, தெய்வம் உங்களை உயர்த்தி நீங்கள் செய்கிற வேலையிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய படிப்பிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ராஜாக்களாக, ராணிகளாக உயர்த்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே பிறந்தார். என கர்மியானுள்ளே, ஆபிரகாமையும் தாவீதையும் அப்படியே விட்டிருந்தால் அவன் கிழவனாக செத்திருப்பான். பிள்ளையில்லாமல், ஒரு அடி நிலமும் இல்லாமல் செத்திருப்பான். தாவீதும் கூட கடைசி வரை ஆடு மேய்க்கிறவனாகவே செத்திருப்பான். ஆனால் இவர்கள் இருவரையும் தெய்வம் தன் கையிலே கொண்டபடியினால் ஒருவன் தேசத்துக்கு தகப்பனாய் மாறினான், இன்னொருவன் தேசத்துக்கு ராஜாவாய் மாறினான். இதுதான் அவர்களுடைய சரித்திரம். இந்த சரித்திரத்தை படைப்பதற்காகத்தான் சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். என கர்மியானுள்ளே, இயேசுவுக்கென்று ஒரு சரித்திரம் இல்லை. உங்களுடைய சரித்திரம் தான் அவருடைய சரித்திரம். என்னுடைய சரித்திரம் தான் அவருடைய சரித்திரம். உங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாக, வெற்றியாக, உயர்வாக வைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே அவர் உதித்தார். என கர்மர்களே, உற்சாகப்படுங்கள். இயேசு கிறிஸ்துவை பிறந்தபோது அவர்களை சந்திப்பதற்காக பலர் வந்தார்கள். அவர்களை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர ஆசைப்படுகிறேன். முதலாவதாக இயேசு கிறிஸ்துனுடைய பெற்றோரை நாம் பார்க்கிறோம். யோசேப்பும் இயேசுவை பெற்றெடுத்த தாயாகிய மரியாளையும் நாம் பார்க்கிறோம். இவர்கள் சாதாரண மனுஷர்கள் தான், நம்மை போல சாதாரணமானவர்கள் தான். உழைத்து சாப்பிடக்கூடிய உழைப்பு வர்க்கத்தில் பிறந்தவர்கள். யோசேப்பும் ஆபிரகாம் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவன், மரியாளும் ஆபிரகாம் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர்கள். இவர்களும் கூட பாருங்கள், பேரறியப்படாத எளிய மக்கள். ஆனால் இன்றைக்கு ஊரே போற்றும் விதமாக யோசேப்பையும் மரியாளையும் தேவன் உலகத்திலே உயர்த்தினார். காரணம், அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வந்ததினாலே. இதுதான் இயேசுவினுடைய சரித்திரம். பேரறியப்படாத யோசேப்பை பிரபலமாக்கினார், பேரறியப்படாத மரியாளை பிரபலமாக்கினார். ஒரு சாதாரண மனுஷனாய், ஒரு சாதாரண பெண்ணாக இருந்த இவர்கள் இருவரையும் ஊரறிந்த, மிகவும் எல்லாராலும் பிரசித்த பெற்றக்கூடிய பெயர்களை கொண்ட நபர்களாக இவர்களை மாற்றினார். இன்றைக்கு பாருங்கள், எத்தனை பேர் தங்களுடைய பெயரை ஜோசப் என்று வைத்திருக்கிறார்கள். எத்தனை பெண்கள் தங்களுடைய பெயர்களை மேரி என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் வாழ்க்கையில் இயேசு வந்ததினால். இதைத்தான் சொல்லுகிறேன், நம்முடைய சரித்திரம் தான் இயேசுவினுடைய சரித்திரம். என கருமையுள்ளே, அதன் பிறகு அவரை சந்திப்பதற்காக மேய்ப்பர்கள் ராத்திரி வேளையிலே ஒட்டமாய் ஓடி வந்தார்கள். இவர்களும் சாதாரண மக்கள்தான். ஏதோ ஒரு மூலையிலே, ஒரு காட்டுக்குள்ளே தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர்கள் ராத்திரியிலே பாதி உறக்கத்திலும் பாதி விழிப்பிலும் இருந்தபோது தூதன் தோன்றி இயேசுவின் பிறப்பை அவர்களுக்கு சொன்னபோது ஆர்வத்தோடு கூட அந்த ராத்திரி வேளையிலே வந்தார்கள். கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு வெகுமதிகள் இல்லை. இயேசுவுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஒன்றுமில்லாவிட்டாலும் அவர்கள் ஆசையோடு கூட வந்து இயேசுவை சந்தித்து சந்தோஷமாய் போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன்
ஏழைகளின் தேவனாய் இருக்கிறார். அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். அவர்கள் போகிற வழியிலெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் அந்த செய்தியை குறித்தும் பிரசித்தம் பண்ணி கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாடினார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் வருவதற்கு முன் அவர்களுக்கென்று தூதர்கள் கேரல்ஸ் பாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அழகாக பாடி அந்த மேய்ப்பர்களை மகிழ்வித்தார். பாருங்கள், தேவன் ஏழைகளின் தேவனாய் இருக்கிறார். ஏழைகளின் சரித்திரத்தை மாற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஏழைகள் துக்கமாக இருக்க வேண்டும், ஏழைகள் நசுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு நாளும் நினைப்பதில்லை. அவர்களை உயர்த்துவதற்காக, அவர்களையும் சந்தோஷப்படுத்துவதற்காக, அவர்களையும் வாழ வைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஆகவே ஏழை மெய்ப்பர்கள் இயேசுவின் பிறப்பிலே வந்து அவரை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். இதையெல்லாம் பார்த்தபோது மரியாளுக்கு ஒரே சந்தோஷம், ஒரு ஆச்சரியம், எப்படி இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் சரித்திரம்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரம். ஒருவேளை நீங்களும் கூட மேய்ப்பர்களைப் போல ஒரு எளிய வாழ்க்கை, ஒரு ஏழையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மறக்கப்படவில்லை. தேவன் உங்கள் ஞாபகமாக இருக்கிறார். உங்கள் மேல் உங்கள் பெயர்களை அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் உங்களை மறந்து விடவே மாட்டார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். யார் இந்த சாஸ்திரிகள்? மிகுந்த படிப்பாளிகள். இன்றைக்கு டாக்டரேட் பட்டம் இன்றைக்கு பெறுகிறது போல அந்த நாட்களிலே சாஸ்திரிகள், அதிகம் படித்தவர்களை சாஸ்திரிகள் என்று நாம் சொல்லுவோம். இவர்கள் வயதானவர்கள், படித்தவர்கள், ராஜ குலத்தார். என கண்மையாளர்களே, அவர்களுடைய வான் சாஸ்திரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அதிசய பிறவி, அதிசய மனிதன் ஒருவர் பிறக்கிறார் என்று சொல்லி அவர்கள் யுகித்து கொண்டு கணக்கு போட்டு அவர்கள் பிறந்த அந்த குழந்தையை, அந்த அபூர்வ குழந்தையை பார்ப்பதற்காக ஆர்வமாக அவர்கள் வருகிறார்கள். அவர்களை வழி நடத்துவதற்காகவே ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரம் ஒன்று அவர்களுக்காகவே தேவன் உருவாக்கி வைத்திருந்தார். அந்த நட்சத்திரம் அவர்களை அப்படியே வழிநடத்தி கொண்டே வருகிறது. அவர்களும் கூட எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும், எத்தனையோ பிரயாணங்களின் மத்தியிலும், காடுகளை தாண்டி, நதிகளை தாண்டி, கடல்களை தாண்டி, வனாந்தரங்களை தாண்டி, எத்தனையோ விதமான ஆபத்துகளை, விபத்துகளை எல்லாம் தாண்டி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து சந்திக்கிறார்கள். என கர்மியர்களை சந்தித்த போது மிகுந்த சந்தோஷத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பணிந்து தங்களுடைய பொக்கிஷங்களை அவருக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கர்மியர்களை இன்றைக்கு ஒரு சிலர் நினைக்கிறார்கள், ஏழைகளுக்கு மட்டும்தான் இயேசு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இயேசு என்று சொல்லி. ஒரு நாளும் இல்லை. செல்வந்தர்களுக்கும், படிப்பாளிகளுக்கும், உயர்ந்த குலத்தாருக்கும் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே ஒரு மனுஷன் கூட நான் ஒதுக்கப்பட்டவன், நான் தேவனால் மறக்கப்பட்டவன் என்று சொல்லவே முடியாது. தேவனனை மறந்துவிட்டார், தேவனனை ஒதுக்கிவிட்டார் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். எல்லாருடைய சரித்திரத்திலும் இயேசு கிறிஸ்து அங்கமாக இருக்கிறார். உங்கள் சரித்திரம்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரம். என கர்மியாருள்ளே இந்த செல்வந்தர்கள், படிப்பாளிகள், ராஜ குலத்தார் வந்தபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். தேவன் அவர்களோடு கூட பேசினார். அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை சொன்னார். வந்த வழியிலே திருப்பி போகாமல் ஆபத்து காத்திருக்கிறது, ஆகவே வேறு வழியாய் போங்கள் என்று சொல்லி சொன்னபோது அவர்கள் வேறு வழியாய் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கர்மியாருள்ளே, என் தேவன் உங்கள் சரித்திரத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது ஒரு நாளைக்காய் அல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு ஒரு நாள் புது துணி, ஒரு நாள் நல்ல உணவு, ஒரு நாள் கொண்டாட்டங்களுக்காய் அல்ல. நம்முடைய வாழ்வெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் உயர்வாய் இருக்க, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாய் இருக்க, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வெற்றியாய் இருக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் வெற்றியிலும், உயர்விலும், மகிமையிலும், மேன்மையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என கர்மியாருளே, இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக இருக்கட்டும். இன்றைக்கு ஆபிரகாமை போல் இருக்கிறீர்களா? வயதான நிலையிலே, இல்லாத நிலையிலே, இயலாத நிலையிலே இருக்கிறீர்களா? இன்றைக்கு தாவீதை போல வாலிபர்களாக ஒதுக்கப்பட்டு இயலாது என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒருவேளை மேய்ப்பர்களைப் போல கடைநிலையிலே, தாழ்த்தப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? தெய்வம் உங்களை தேடி வருவார். ஒருவேளை நீங்களும் கூட உயர் குலத்தாராய் படித்தவர்களாக நீங்களும் கூட இருக்கலாம். உங்களையும் ஆண்டவர் ஒதுக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, எல்லாருக்கும் தேவனானவர், ஏழைகளுக்கும், பணக்காரர்களுக்கும், படித்தவர்களுக்கும், கற்றுக்கொள்ளாதவர்களுக்கும், வாலிபர்களுக்கும், வயோதிகர்களுக்கும், ஆண்களுக்கும், பெண்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார்.
எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உன் பெயர் என்னவாகவும் இருக்கலாம், உன் இனம், உன் மதம், உன் மொழி, உன்னுடைய வளர்ப்பு என்னவாகவும் இருக்கலாம். இயேசு உனக்கு தேவனாய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ இருக்கிற சூழ்நிலையில் உன் சரித்திரத்தை மாற்ற, நீ போய்கொண்டிருக்கிற வழியில் உன்னை மாற்றி நல் வழிப்படுத்தத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனை இதுதான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுங்கள். என்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் பிறக்கிறாரோ அன்றிலிருந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் தான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாய் உங்களுக்கு இருக்கும். உங்களை சூழ்ந்து தேவதூதர்கள் இருப்பார்கள். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துவார். நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை சரி செய்து நல்ல முடிவுகளாக எடுக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய பழைய வாழ்க்கை முடிந்து போகும். ஒரு புதிய வாழ்க்கை வரும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த போது கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் உலக சரித்திரம் இரண்டாக பிரிந்தது போல இயேசு உங்கள் வாழ்க்கையிலே வரும்போது கஷ்டகாலம் என்கிற ஒரு காலமும் நல்ல காலம் என்கிற ஒரு காலமும் உங்கள் சரித்திரத்திலே உண்டாகும். அதுவரைக்கும் பாடுகள் கஷ்டங்கள் என்று இருந்தது. இனிமேல் சந்தோஷம், சமாதானம், செழிப்பு என்கிற நிலை உங்கள் வாழ்க்கையிலே மாறும். இதுதான் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற ஒரு பெரிய சரித்திர மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இன்றைக்கு இந்த சரித்திர மாற்றத்தை நீ பெற்றுக்கொள்வாயா? ஆபிரகாமின் வாழ்க்கையில் 75 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய சரித்திரம் மாறினது. தாவீதின் வாழ்க்கையிலே 17 வயதுக்கு பிறகு அவனுடைய சரித்திரம் மாறினது. ஆபிரகாம் மரிக்கும்போது தேசத்தின் தகப்பனாய் மரித்தான். தாவீது மரிக்கும்போது தேசத்தின் ராஜாவாக மரித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும்போது தோல்வியில் அல்ல வெற்றியில் முடிப்போம். தாழ்மையில் அல்ல உயர்விலே முடிப்போம். குழப்பத்தில் அல்ல சமாதானத்தில் முடிப்போம். ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் அல்ல பிரயோஜனமானவர்களாய் நாம் முடிப்போம். பேர் அறியப்படாதவர்களாய் அல்ல புகழ் பெற்றவர்களாய் நாம் முடிப்போம். வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சரித்திர மாற்றத்தை ஏற்படுத்த தான் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போமா? நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் கூட உடைய அன்பு பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, பெற்றோரை உடைய அன்பு கரத்தில் தருகிறேன். தெய்வமே இவர்களை ஆசீர்வதித்து உடைய எல்லையை பெரிதாக்கும். அப்பா, ஒரு ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தேசத்துக்கு தகப்பனாய் மாற்றினது போல, தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தேசத்துக்கு ராஜாவாய் மாற்றினது போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் பிரயோஜனமானவர்களாக, உயர்ந்தவர்களாக, நிறைவுள்ளவர்களாக எங்களை மாற்றும். வெற்றியுள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்மை தேடி வந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுத்தது போல தெய்வமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிறைவாயிருக்கட்டும். சாஸ்திரிகளுடைய வாழ்க்கையிலே நீர் வழி நடத்தி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை கொடுத்தது போல ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் துவங்கி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிறைவாக, ஆசீர்வாதமாக, சமாதானமாக, சந்தோஷமாக, செழிப்பாக இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஊழியக்காரனாகிய நான் என் மனதார இவர்களை நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் நல்ல சரீர சுகத்தின் ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு இருக்கட்டும். நோயில்லாத வாழ்க்கை, கடனில்லாத வாழ்க்கை, பாவமில்லாத வாழ்க்கை தெய்வம் இவர்களுக்கு அருளும்படி நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குட்டி பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், பெரியோர், முதியோர் எல்லாரையும் தெய்வம் ஆசீர்வதியும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து இவர்களை வாழ்த்துகிறேன். நல்ல பிதாவே, ஆமென். Enjoy the day. Happy Christmas. God bless you. God bless you. Our address: Reverend A.M. Cedric Beno, Jesus with Us Church, 8/15 NK Lane, ராயபுரம், சென்னை 13. எங்கள் முகவரி: பாஸ்டர் A.M. Cedric Beno, இயேசு நம்மோடு திருச்சபை, 8/15 NK சந்து, ராயபுரம், சென்னை 13. தொலைபேசி எண் 044 2598 7401. அலைபேசி எண் 98 410 84 430. Until we see you next week, God bless you.